பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். செங்கட்சூளையிலே சித்தெரும்பு விழுந்தது போல் சிதைத்தெடுக்கும் அவன் நினைவை சிரச்சேதம் செய்திடுங்கள். கண்ணீர் கவிதைகளால் காலத்தை வீணடித்தேன், கனத்த அவன் நினைவுகளை கழுவிலேற்றி பலியிடுங்கள். தூண்டில் முள்தனிலே துடிதுடிக்கும் புழுவினைப் போல் துயரளிக்கும் அவன் நினைவை தூக்கிலிட்டு தொலைத்திடுங்கள். விடமுண்ட மீனினைப் போல் விம்மி மனம் துடிக்கிறதே, அழியாத அவன் நினைவை அமிலமூற்றி அழித்திடுங்கள். இடி விழுந்த பனை போல இன்னல் என்னை இடர்கிறதே, ஆட்டுவிக்கும் அவன் நினைவை அடுப்பிலேற்றி அவித்திடுங்கள். நஞ்சு கோப்பையுள்ளே நான் நழுவி விழுந்து விட்டேன், அமுதமுண்ணும் அவசரத்தில் ஆலகாலம் அருந்திவிட்டேன். அவன் நினைவு என்னுயிரை அணு அணுவாய் குடிக்கிறது, விளக்கு தொட்ட விட்டிலை போல் வெந்து மனம் துடிக்கிறது. விரல் தொட்டால் சுடும் தன்மை நெருப்புக்கே இருக்கிறது, விலகிவிட்டால் காதல் நோய் நெருப்பாகி எரிகிறது. விரல் தொட்டால் சுடும் தன்மை நெருப்புக்கே இருக்கிறது, விலகிவிட்டால் காதல் நோய் நெருப்பாகி எரிகிறது. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் கற்பியல். அதிகாரம் 116. பிரிவாற்றாமை. குறள் எண் 1159. தொடிர்ச்சுடின் அல்லது காமநோய் போல விடிர்ச்சுடல் ஆற்றுமோ தீ. பொருள்: தொட்டவரைத்தானே நெருப்பு சுடும், இந்த காதல் நோய் காதலரை விட்டு பிரிந்தால் நெருப்பாய் சுடுகிறதே.